ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமான அற்புதமான நாள் வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1. ஆமாங்க, ஏப்ரல் மாதம் முடிந்து மே 1 பிறக்க இருக்கக்கூடிய மே 1 ஒரு அற்புதமான நாள். ஸோ என்ன நாள் அப்படிங்கிறது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 1 தொழிலாளர் தினம். இந்த வருடம் தொழிலாளர் தினம் மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்புகளும் இந்த நாளில் அடங்கியிருக்கு. ஆக்சுவலி இந்த மே 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு தமிழ் மாதம் சித்திரையுடைய 18ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு நிலவு தெரிய போகுது. அப்படின்னா இந்த நாள் என்ன நாள்னா பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாமல் புத்த பூர்ணிமாவும் இந்த நாளில் வருது. அதோடு கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய ஒரு வைபவம் இந்த நாளில் இருக்குது. ஸோ இந்த மே 1 இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கு. இந்த சிறப்புகளோடு கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமியிலிருந்து தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசி நேர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் ஆபத்தாக இருந்தாலும் இந்த பௌர்ணமியிலிருந்து என்னங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சித்ரா பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை விட பயங்கரமான சிறப்புடையது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த 5 விஷயங்களை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இருக்காது. அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய 5 முக்கியமான வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கு அதிக சக்தி உண்டு. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் விசேஷம், எந்தெந்த தெய்வங்களை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு உண்டான பலன் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த சில தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ உங்கள் ராசிக்கு ஷேர் போகிறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. முதல் வழிபாடாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும். வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படுபவர்கள் இந்த தினம் கட்டாய சித்திரகுப்தனை வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் காஞ்சிபுரத்திற்கு சென்று சித்திரகுப்தனை நேரில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றால் சீக்கிரம் முன்னேறுவதற்குண்டான வழி கிடைக்கும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆகவே இந்த தினம் வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் யாரும் சித்திரகுப்தரை மனதார நினைத்து தவற விடாதீங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு. மனதிற்குள் சித்திரகுப்தனை நினைத்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடும். ஸோ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் சித்திரகுப்தன் வழிபாடு. 2வது வழிபாடு, சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடை இருக்கோ, குலதெய்வத்தின் சாபம் இருக்கோ, குடும்பத்திற்கு குலதெய்வத்தால் நன்மை என்பது நடக்காது. இது போல பிரச்சனை இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று இந்த நாளில் பொங்கல் வைத்து அந்த கோவிலையே அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த பொங்கலை சாப்பிட்டு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது கூட இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். அதனால் 2வதாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அப்புறம் 3வது வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு முக்கியமான வழிபாடு. இது என்னென்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அந்த மந்திரத்தை 1000 முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியும். உங்களுக்கு எந்த கடவுள் வசியமாக வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து 3வதாக மாலை நேரத்தில் சந்திரன் உதயக்கூடிய நேரத்தில் மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்க. இது 3வது வழிபாடு. அப்புறம் 4ஆம் வழிபாடு, எந்த நல்ல நாளாக இருந்தாலும்
அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்க. பெரிய அளவில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெல்லம் கலந்து ஒரு மரத்திற்கு அடியில் வைத்து விட்டு வாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு கூட எளிமையாக ஒரு தீர்வு கிடைக்கும். இது 4வதாக செய்ய வேண்டியது. அப்புறம் 5வது வழிபாடு, இந்த பௌர்ணமி திதி என்றாலே சத்யநாராயண பூஜை செய்வது ஒரு வழக்கம் இருக்குது. தீராத கடன் சுமையில் சிக்கி இருப்பவங்க உங்களுடைய வீட்டை நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்து கொள்ளலாம். வசதி இல்லை என்பவர்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ளலாம். அதே போல் ஜாதகத்தில் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் சித்திரகுப்தனையும் வணங்குவது அதிசிறந்த பலனை கொடுக்கும். பௌர்ணமி என்றாலே ஈசனும் அம்பாளும் தான் நம் நினைவுக்கு வருவாங்க. ஆகவே இந்த நாளில் ஈசனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். மேலே சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஒருவரால் உங்களுக்கு செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு மெயினாக எது தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன, அதை நிறைவேற்றி கொள்ள நான் சொன்ன விஷயங்களை உங்களால் முடிந்ததை இந்த நாளில் கடைபிடித்தாலே நன்மை நடக்கும். அதனால் நம்பிக்கையோட கடக ராசிக்காரங்க பரிகாரம் உங்களுக்கு எதுவோ அதை செய்து பயன்பெறுங்க. இதுதாங்க பரிகாரம். இப்போ உங்கள் ராசிக்கு பலன்களை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடக ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம். எதிலும் தெளிவாக செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி யோகமாக இருக்கும். குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் என்ற எண்ணம் வரும். சுபக்கிரகமான குரு பகவான் வீடு மனை வாகனம் குடும்பத்தில் விசேஷம் என்று சுப செலவுகளை ஏற்படுத்துவார். அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதுவரையில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து பல்வேறு நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த சனி பகவான் பாக்கிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 12 ராசிகளிலே சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தான் ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகம் வழங்குவார். அதற்கு காரணம் அவருடைய பார்வைகள் 3, 6, 11ஆம் இடங்களில் உண்டாவது தான். சனி பகவானுடைய பார்வை சங்கடங்களை உண்டாக்கும் என்றாலும் 3, 6, 11ஆம் இடங்களை பார்க்கும்போது இந்த இடங்களுக்கு யோக பலனை இப்போ உங்கள் ராசிக்கு வழங்குவார். இதனால் 30 ஆண்டுகள் வாழ்ந்து வரக்கூடியது இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவரும் இல்லை என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த பழமொழிக்கேற்ப உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகமான காலம் இப்போது வந்திருக்கிறது. தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நோய் நொடி வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய சொத்து சேரும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். ஆரோக்கியமாக நடைபோடக்கூடிய நிலை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு கடந்த கால நெருக்கடிகள் விலகி நியாயமான யோகமான நிலை ஏற்படும். பெண்களுக்கு செல்வாக்கு உயரும். மாணவர்கள் உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். இது உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட பலன். நெக்ஸ்ட் பூசமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்கும். இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். திக்கு தெரியாத காட்டில் தவித்து வந்தது போல் சங்கடப்பட்டு வந்தவர்களுக்கு சரியான பாதை தெரியும். முதலீட்டுக்கேற்ற லாபம் இல்லை என்று சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும். உங்கள் செல்வாக்கு உயரும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணம் வரும். இந்த நேரத்தில் உங்கள் தன குடும்பதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சி வெற்றியாகும். கேட்பாரற்று கிடந்த உங்கள் மனு பார்த்தீங்கன்னு உயிர் பெறும். உங்கள் கோரிக்கைகள் வெற்றியாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் கூட இனிமையாக வருங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்யமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய சித்திர பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும். உங்களுடைய சகாயஸ்தானாதிபதி புதன் பகவான் கரெக்டாக மே 23 முதல் ஜீவனஸ்தானத்தில் உச்ச சூரியனோடு சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய அளவிற்கு சிலருக்கு வசதி வாய்ப்பு இருக்கும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களில் உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லக்கூடிய மனநிலை உருவாகும். தாய் வழி உறவுகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். எதிர்ப்பு வம்பு வழக்கு என்ற நிலை மாறும். உடல்நல சீராகும். தொழில் செய்து வரக்கூடிய இடத்துல ஏற்பட்ட பிரச்சனை தீரும். எழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியம் மேம்படும். மறைக்கப்பட்ட உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் சங்கடங்கள் இழப்புகள் எல்லாம் மாறும். மீண்டும் தொண்டர்கள் பலத்துடன் தலைமையில் ஆதரவோடு செல்வாக்கோடு நடைபோடுவீங்க. சிலர் சட்டமன்றத்திற்கு செல்வீங்க. அதுவும் சுக்கிரன் சாதகமாக செஞ்சிருப்பதால்
இருப்பதால் வீண் செலவு குறையோ, வருமானத்துக்குரிய வழிகள் தெரியும், குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கோ, பொன் பொருள் சேரும், பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும், மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும், விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பௌர்ணமி பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. குறிப்பிடப்பட்டதையும் பரிகாரத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பரிகாரம் தேவையோ அதை செய்து பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.